என் அன்பு குழந்தையே, காலமும் நேரமும் இப்போது உனக்காகவே கனிந்து வந்திருக்கின்றது. அன்பிற்காகவும் ஆறுதல் வார்த்தைக்காகவும் ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கும் உன் மனதிற்காகவே நான் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன். சூரியனின் ஒளியைப் போல நீ பிரகாசமாக இருப்பதற்காக நானே உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுகின்றேன். உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து புலம்புவதற்கு பதிலாக உனக்கு நான் இருக்கும் பொழுது எனக்கென்ன கவலை என்று ஒரு முறை மட்டும் சொல்லிப்பார். நீயே எதிர்பாராத அதிசயம் உன் வாழ்க்கையில் நிகழும். நீ தோற்பதற்காக காத்திருப்பவர்கள் மத்தியில் உயரமாக எழுந்து நிற்க வைப்பேன். உன்னுடைய வெற்றி காலம் ஆரம்பமாக போகின்றது. வசதியாக இருப்பவர்களை விட இந்த உலகத்தில் வலியோடு இருப்பவர்கள் தான் அதிகம். அவர்களின் வசதிக்கேற்ப அவரவர்களின் வலியும் வேதனைகளும் பெரிதாக தெரியும். உயர்வாய் உலகமாய் இருந்த உறவுகளிடமிருந்து ஏற்றப்பட்டு விட்டோமோ அல்லது ஏமாற்றப்பட போகின்றோமோ என்றெல்லாம் நீ யோசித்துக் கொண்டுதான் இருக்கின்றாய். ஒரு புறம் நான் உண்மையாக அங்கு வைத்திருக்கின்றேன். நான் நேர்மையாக நடந்திருக்கின்றேன். எனக்கு ஒன்றும் நடக்காது என்று தைரியத்தோடு இருந்தாலும் மற்றொரு புறம் எல்லாமே பொய்யாகி விடுமோ கை நழுவி விடுமோ என்று இருக்கின்றாய். நிச்சயம் எல்லாம் சரியாகிவிடும். நான் நன்றாக வாழத்தான் போகின்றேன் என்று உனக்கு நீயே சொல்லிக் கொள்கின்றாய். ஆனால் நீயோ மறுநொடியே எதிர்மறையாக ஏதேனும் நிகழ்ந்து விட்டால் நல்வாழ்வு சூனியமாகி விடுமோ என்றெல்லாம் பயந்து கொண்டு இருக்கின்றாய். இந்த நொடி உன் மனம் எதிர்பார்ப்பது யாரிடமாவது எல்லாவற்றையும் கொட்டிவிட வேண்டும். உன் மனதில் உள்ள படபடப்பு, பதற்றம், பயம் எல்லாவற்றையும் யாரிடமாவது கொட்டிவிட வேண்டும். உன் கைகளை பற்றி கொண்டு எல்லாம் சரியாகிவிடும், நடக்காது என்று கூறும் ஆறுதல் வார்த்தைகளைத்தான் உன் மனம் இப்போது ஏற்கின்றது. ஆனால் உன் பகிர்வை கேட்டு யாரும் தயாராகவில்லை. யாரை நம்பியும் பயணிக்க நீ தயாராக இல்லை. இப்படியாகத்தான் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது உன் மனம். ஆனால் யாரிடமும் ஆறுதல் தேடி அடையாதே. உனக்கான ஆறுதல் வார்த்தைகள் இவைகள் தான். எல்லாம் நல்லதாகவே அமையும்.